அடுத்தது நாம் தமிழர் கட்சி சீமான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கார். எல்லா அரசியல்வாதிக்கும் சொல்லிடுறேன், ஒரு லீகல் அட்வைஸரை வச்சுக்கோங்க. நீங்கள் எதை பேசுகிறதுனாலும் எதை செய்கிறதுனாலும் சட்டப்படி நம்ம சொல்கிறது ரைட்டானு புரிஞ்சுக்கோங்க. மக்களை முட்டாளாக்க நினைக்காதீங்க. நாங்கள் இருப்போம், மக்களுக்கு சொல்லுவோம், எடுத்து சொல்லிடுவோம், இது ரைட்டு இது தப்பு, உங்களுக்கு தான் அசிங்கம். அதனால் முதலே சட்டத்தை வச்சுக்கோங்க. தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களா, சட்டப்படி அது சாத்தியமா, நம்ம பேசுகிறது கரெக்டா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு தேர்தல் வாக்குறுதின்னு எதையாச்சும் கொடுத்தீங்கன்னா அப்போ நாங்கள் சொல்லுவோம்ல சட்டப்படி அது தப்புப்பா, இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லத்தானே செய்வோம். அதனால் இன்றைக்கி டாபிக் இன்றைக்கி அவர் தான் கொடுத்துருக்கார். தேர்தல் வாக்குறுதி சீமான் சொல்லியிருக்கார். அதில் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். ஒன்றுன்னா சாத்தியமா இல்லை சாத்தியம் இல்லையா. முதல்ல சீமான் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு 5 தலைநகரம் வருமா இவர் ஆட்சிக்கு வந்துட்டான். தலைநகரங்களை உருவாக்குவோம், தமிழகத்தை மாற்றுவோம். நாம் தமிழர் ஆட்சியில் தமிழ்நாட்டின் தலைநகரங்கள் 5ஆக பிரிக்கப்படும். சென்னை கணினி, திரைக்கலை மற்றும் துறைமுகத்திற்கான தலைநகர். திருச்சி அரசியல் மற்றும் நிர்வாகத்திற்கான தலைநகர். கோவை தொழில் மற்றும் வர்த்தகத்திற்கான தலைநகர். மதுரை மொழி, கலை, பண்பாட்டிற்கான தலைநகர். கன்னியாகுமரி தமிழர் மெய்யியலுக்கான தலைநகர். இவ்வாறான அதிகார பரவலாக்குதல் மூலம் தமிழகம் முழுவதும் சீரான வளர்ச்சி அடையும். இது சாத்தியமா? நம்ம அரசியல் சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? எவரி ஸ்டேட் ஷுட் ஹேவ் அ கேபிட்டல். ஒவ்வொரு மாநிலமும் ஒரு தலைநகரம் வச்சுக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு மேல் தலைநகரம் வைக்கக்கூடாதுன்னு நம்ம அரசியல் சட்டத்தில் சொல்லலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் மகாராஷ்டிராவில் கோடை காலத்தில் மும்பை தலைநகரம், குளிர் காலத்தில் நாக்பூர் தலைநகரம், 2 தலைநகரம். இது மாதிரி 2 தலைநகரங்கள் இருக்கிறது கேள்விப்பட்டோம். ஆந்திரா என்ன பண்ணாங்க, 3 தலைநகரம்னாங்க. ஹைதராபாத், அமராவதி, குர்னூல்னு ஒன்று, அது ஒரு தலைநகரம்னாங்க. சட்ட சிக்கல் வந்துருச்சு. இன்றைக்கி வர நடைமுறைப்படுத்த முடியலை. 3 நடைமுறைப்படுத்த முடியலை. அரசியல் சட்டத்தில் வைக்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் நடைமுறைப்படுத்த முடியாது. 5 தலைநகரம் வச்சிங்கன்னா லட்சக்கணக்கான கோடி அரசாங்கத்துக்கு செலவாகும். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் லட்சக்கணக்கான கோடி அரசாங்கத்தால் செலவு பண்ண முடியாது. அதை மற்ற திட்டங்களுக்கு பண்ணிடலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் அதாவது மதுரையை நம்ம முன்னேற்றணும்னு நினச்சா மற்ற வழிகளில் முன்னேற்றலாம். கோயம்புத்தூரை மற்ற வழிகளில் முன்னேற்றலாம். அதை ஒரு ட்ரேடுக்காக இதுவாக உருவாக்கலாம், வியாபார ஸ்தலமாக. மதுரை ஒரு கலாச்சார இதுவாக முன்னேற்றலாம். அதுக்கு தலைநகரம் ஆக்கணுங்கிறது அவசியம் இல்லை. தலைநகரம் ஆக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரமும் இல்லை. லட்சக்கணக்கான கோடி ஒவ்வொன்றுக்கும் வரும். 2வது டிபார்ட்மெண்ட் இன்டகிரேஷன் ஒன்று இருக்குது. சீமான் தெரிஞ்சுக்கணும். அது வக்கீலுங்கிற பக்கத்தில் வச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் இன்டகிரேஷன்னா துறைகளை ஒன்றுபடுத்துவது. 5 இடத்தில் தலைநகரம் வைக்கும்போது சாத்தியமில்லை. இல்லைன்னா எல்லாருமே சொல்லுவானே, ஆந்திரா முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்க, சந்திரபாபு நாயுடுகிட்ட, நீங்கள் 3 தலைநகர் அனௌன்ஸ் பண்ணீங்களே, நடைமுறைப்படுத்த முடிஞ்சதா, ஏன் நடைமுறைப்படுத்த முடியலை, என்ன சட்ட சிக்கல்னு கேளுங்க, அவர் விழாவாரியாக சொல்லுவார். அதனால் 1 வைக்கலாம், இல்லை 2 வைக்கலாம். அது எதுக்கு வச்சான்னா, மகாராஷ்டிராவில் குளிர் காலத்தில் அங்கே மும்பையில் குளிர் அதிகம் இருக்கும், நாக்பூரில் கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்காக சீதோஷ்ண நிலைக்காக வைத்தார். இவ்வளோ பணத்தெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வைக்கிறது அது சரியான முடிவு ஆகாது அப்படிங்கிறத நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன். சீமான் அவர் கருத்து சாத்தியமில்லை. ஏன்னா நீங்களாம் நாளைக்கு ஆட்சிக்கு வர போகிறீங்க. இப்போ நீங்களாம் இப்போ கட்சி வச்சுருக்கீங்க. நாளைக்கு மக்கள் ஓட்டு போட்டால் நீங்களாம் முதலமைச்சராக வந்துடுவீங்க. அப்போ அதற்கான தகுதியை உருவாக்கிக்கோங்க. ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. முதலமைச்சராகிட்டு இதே மாதிரி நகரம் விட்டிங்கன்னா என்ன ஆகும்? நடைமுறைக்கு சாத்தியமே நடக்காது. அதனால் மாற்றிக்கோங்க. உங்கள் 5 தலைநகரம் சாத்தியமில்லை, தேவையும் இல்லை. காரணம் பொருளாதாரம் சீரழிந்திருக்கிறது. 2வது துறைகளுக்கு மத்தியான இணைப்புங்கிறது அங்கே நடக்காது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சீமான் சொல்கிற கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல் கருத்து, முதல் வாக்குறுதி. அடுத்த வாக்குறுதிக்கு வரலாம். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும்ங்கிறார் சீமான். அதுலேயும் சட்டம் பார்க்க வேண்டியது இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், அதாவது எஜுகேஷன் கல்விங்கிறது 1976 வரை மாநில பட்டியலில் இருந்தது.
கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது இந்திரா காந்தி அதை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தார். அதை வந்து இந்த கருணாநிதி கண்டுகளை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். இப்போ மத்திய அரசாங்கத்துக்கும் அதிகாரம் வந்து விட்டது கல்வி விஷயத்தில். நீட் தேர்வு வைப்பதற்கு அவர்களுக்கு இது உண்டு, அதிகாரம். ஆனால் உங்களால் ரத்து செய்ய முடியுமா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாச்சு. சுப்ரீம் கோர்ட்டு நீட் தேர்வு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு சொன்னதுக்கப்புறமும் ஒவ்வொரு அரசியல்வாதியை நீட் தேர்வை ரத்து செய்வேன், நீட் தேர்வு ரத்து செய்வேன், என்ன மக்களை முட்டாளாக்குறீங்களா? எல்லாருமே எடப்பாடி வந்து இது தீர்மானமாக போட்டு அனுப்புனார் 2017 18 நல்லா தெரியும். சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டாங்க, அதை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு தெரியும். தீர்மானம் அதே ஸ்டாலின் வந்துக்கிட்டு 2021 வந்துட்டு 2023 அவர் ஒரு தீர்மானம். ஆனால் அப்புறம் ஸ்டாலின் ஆச்சும் ஒரு வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது நீதிமன்றத்தில் இருக்குது, அது நம்மளால் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் 26 வந்தது இந்த சீமான் வந்துக்கிட்டு நீட் தேர்வை ரத்து செய்வேன்னா வழக்கறிஞர்களில் போய் கேளுங்க. எல்லாம் சட்ட பிரச்சனை. மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க, மக்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? சட்டமே தெரியாமல் வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னு நினைப்பாங்கல்ல. அதனால் நீட் தேர்வு ரத்து சாத்தியமில்லை மிஸ்டர் சீமான். உங்கள் வாக்குறுதியிலேருந்து அதை எடுத்துருங்க. 5 தலைநகரத்தை நீங்கள் எப்படி நடைமுறைப்படுத்த முடியாதோ, ஆந்திரா அரசாங்கம் எப்படி அதில் தோல்வியடைந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதையும் நீக்கிவிடுங்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ரயில்வே துறையை மாநில அரசுக்கு கொண்டு வருவாங்க. சொல் ரயில்வே துறைங்கிறது மத்திய பட்டியலில் இருக்குது. அதை மாநில பட்டியலில் கொண்டு வர்றதுன்னா நீங்கள் பார்லிமெண்ட்டில் 3/2 மெஜாரிட்டியோட அரசியல் சட்டத்தை திருத்தணும். அது வந்து மத்திய அரசாங்கத்தால் தான் முடியும். நீங்கள் மாநில அரசாங்கத்திட்ட எனக்கு ரயில்வே மாநில பட்டியலில் மாநிலத்தில் கொண்டு வரீங்கன்னா எப்படி? ரயில்வே மாநிலத்துக்குள்ளேயே ஓடுது. நம்ம மாநிலத்துக்குள்ளே ஓடக்கூடிய விஷயங்களை தான் நீங்கள் சட்டமாக இயற்ற முடியும். ரயில்வே இங்கேருந்து ஆரம்பிக்குது, சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போகுது, பெங்களூர் கர்நாடகா மாநிலம், அதுக்கடுத்தது ஒரிசா போகுதுன்னு வைங்க. அப்படி அது மாதிரி டெல்லி வர போகுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாநிலத்தை தாண்டியே ரயில் போகும். தமிழ்நாடு மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி உங்கள் இதில் வரும்? மத்திய அரசாங்கத்திட்ட தான் வரணும். எல்லா மாநிலங்களையும் ஆள்வது யார்? மத்திய அரசாங்கம். மாநில அரசாங்கம் அதை கொண்டு வர முடியாத. இந்திய அரசியல் சட்டத்தில் அது மிக இதுவாக போட்டுருக்காங்களே. அது ரயில்வே மாநில அரசாங்கத்தை கொண்டு வரனா அரசியல் சட்டத்தை மாற்றணுமே. நீங்கள் இங்கே ஜெயிக்கிறதே வந்து உங்களுக்கு இதாக இருக்குது. நீங்கள் எம்பி எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? எந்த மத்திய அரசாங்கம் உங்களை ஆதரிக்கும்? அப்போ ரயில்வேயை கொண்டு வந்துன்னு சொல்கிறது வந்து கேலிக்குரிய ஒரு விஷயம் இல்லையா? மக்கள் உங்களை தப்பாக நினைக்க மாட்டாங்களா? என்னையா சாத்தியம் இல்லாததையெல்லாம், சட்டத்திற்கு அப்பாற்பட்டதையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறாரே சீமான் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அதனால் அதை விட்டுருங்க சீமான், மறந்துடுங்க, அதெல்லாம் நடக்காது. அடுத்து 4வது என்ன சொல்கிறாருன்னு, கொக்கோ கோலா குளிர்பான தொழிற்சாலையை மூடுவேன்கிறது. பீஸா பர்க்கறது கோ குடிக்கிறது உனக்கு நாகரிகம்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இளநீ கரும்புச்சார் பழச்சார் குடிக்க மாட்டியா? FSSAIன்னு ஒன்று இருக்குது. FSSAI அதாவது ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு இருக்குது. இந்த இதுங்களெல்லாம் வந்து உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களை எல்லாம் கட்டுப்படுத்துவது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம்தான். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006ன்னு இருக்குது. 2006 உணவு பாதுகாப்பு சட்டம்ங்கிறது இருக்குது. அதுக்கு இது வந்து இவங்க வந்து மத்திய அரசாங்கம் தான் அதை பற்றி முடிவு செய்யணும். மத்திய அரசாங்கமும் இங்கே வர்றதெல்லாம் நீங்கள் வந்துக்கிட்டு மூடுவேன்னு சொல்ல முடியாது. ஒரு தடவை அவனை தொழிற்சாலை தண்ணி நான் கொடுத்துட்டீங்கல்ல, அந்த அனுமதியை நீங்கள் ரத்து செய்யணும்னா அந்த குறிப்பிட்ட குளிர்பானம் மக்களின் ஹெல்த்துக்கு, மக்களின் உடலுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய சத்து இது இருக்குன்னு நீங்கள் நிரூபிக்கணும். பாதுகாப்பு விஷயத்தில் அது ஒன்று, உணவு பாதுகாப்பு விஷயத்தில் சரியாக இல்லைன்னு நிரூபிக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி இதுங்களை தடை பண்ண முடியும். அது ஒரு மாநில அரசுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது. எப்படி சொல்கிறேன்னா 2006 கேரளாவில் கொக்கோ கோலாவை பேன் பண்ணாங்க, தடை செஞ்சாங்க. கேரளா ஹைகோர்ட்டுக்கு போச்சு, தடை செல்லாதுடான்ட்டாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு தடை பண்ண முடியாது. குவாலிட்டி, அதனுடைய தரத்தில் ஏதாச்சும் தப்பு இருக்கணும், அப்போ தான் நீங்கள் இதை பண்ண முடியும். அதனால் அடுத்த வாக்குறுதி டமால், அதையும் ஒரு வழக்கறிஞர் வச்சு இது பண்ணி இதெல்லாம் கேட்டுட்டு பண்ணியிருக்கலாம். எல்லாமே சட்டப்படி முடியாத, அதை புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது அடுத்த வாக்குறுதியை பற்றி, நம்முடைய சீமானின் வாக்குறுதியை பற்றி நம்ம கருத்து. அடுத்தது சீமான் சொல்கிறார்,
ஓட்டு போடுவதை கட்டாயமாக்குவேங்கிறார். அதுலேயும் சட்டத்தை கோட்டை விட்டார். நம்ம என்னத்தை பண்ணுறது? இப்போ நோட்டான்னு ஒன்று இருக்குது சீமான், புரிஞ்சுக்கங்க. நோட்டாவில் நான் எந்த கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டேன்னு ஒருத்தன் போடுறான். அவன்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நம்ம சொல்ல முடியுமான்னு ஒரு பிரச்சனை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க? ஓட்டு போடுறது அவனுடைய விருப்பம்யா. அவன் யாருக்குமே போடாமல் போட்டாலுமே அதுக்கு சட்டத்தின்படி தப்புன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் அவனை தடுக்க முடியாது. நோட்டாவை கூட அவன் போடலாம், ஓட்டு போடாமல் கூட இருக்கலாம். நீங்கள் எல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே குஜராத்தில் யோசிச்சாங்க. அது 2006 வாக்களிப்பது கட்டாயம்னாங்க. இன்றைக்கி ஒரு நடத்த முடியலை, சட்ட பிரச்சனை வந்துருச்சு. அதனால் நல்ல விஷயம் நீங்கள் சொல்கிறது, ஓட்டு போடுவதை கட்டாயமாக்குவேங்கிறது நல்ல விஷயம். ஆனால் சட்டம் இடிக்குதே, நோட்டாவுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே. குஜராத் கொண்டு வந்தது இன்றைக்கி வரை நடைமுறைப்படுத்த முடியல, சட்ட சிக்கல் இருக்க. இந்திய அரசியல் சட்டத்தை திருத்தி அதுக்கப்புறம் இதெல்லாம் படிப்படியாக கொண்டு வரணும். ஒரு மாநில அரசாங்கம், மாநில கட்சி அதை பற்றி பேச முடியாது அப்படிங்கிறத சீமான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது, வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தபால் வாக்கு மூலம் நான் ஓட்டு போட வைப்பேன் அப்படிங்கிறது சீமான். நீங்கள் யோசிக்கிற முன்னாடி ரொம்ப யோசிச்சுட்டாங்க. இப்போ கூட வெளிநாட்டு தமிழர்கள் ஓட்டு போடலாம், ஆனால் அவங்க நம்ம ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கணும். ஓட்டு இது இருக்க, ஓட்டு லிஸ்ட் இருக்க, வாக்காளர் பட்டியல், அதில் அவங்க பேர் இருக்கணும். அவங்க பேரை வச்சா தான் இந்த திமுககாரன் பூரா அவங்க ஓட்டை பூரா போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து வெளிநாட்டை சேர்ந்த தமிழர்கள் தாராளமாக ஓட்டு போடலாம். வாக்காளர் பட்டியலில் இருக்கணும், நேரம் வரணும். யாரும் நேரம் வர்றதில்லை. திமுககாரனுக்கு வசதியாக போச்சு, அடித்தான் போட்டு கள்ள ஓட்டாக போட்டான். இதை பார்த்துட்டு தான் இப்போ சாரில் எல்லாத்தையும் நீக்கிட்டோம். இப்போ என்னுடைய குடும்பத்திலேயே என்னுடைய பெண் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. நானே போய் நீக்கி விட்டேன். நானே போய் என்ன சொன்னேன், அவருங்க அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க வந்து ஓட்டு போட முடியாது. அவங்களுடைய கணவர் 2 பேரும், நீங்கள் இந்த ஓட்டை எடுக்கணுன்னா திமுககாரன் 2 ஓட்டை போட்டுருவோம், நீக்குங்கன்னு நீக்கிட்டோம். அது நிறைய பேர் அப்படி நீக்கலை. நேரம் வரலன்னா, வர முடியலைன்னா நீக்கிதான் ஆகும். தபால் மூலம் பண்ணலாம்னா அதில் பல பிரச்சனைகள் இருக்குது. இந்திய அரசியல் சட்டத்தை திருத்தணும், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அதையும் நீங்கள் திருத்தணும். அப்போ தான் சாத்தியம். இல்லாவிட்டால் நேரில் வந்து போடலாம், இல்லாட்டா நான் வாக்கை நீக்கிடுங்க. தபால் மூலம் பண்ணுவதற்கு நிறைய அதுலேயும் சட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்திய அரசியல் சட்டத்தில் அதை கட்டாயமாக்கணும். அதுக்கப்புறம் தபால் முறையில் அதை இது பண்ணுறதுக்கு இந்திய அரசியல் சட்டத்தில் சொல்லணும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணணும். சீமானோ இங்கே இருக்கக்கூடிய மாநில முதல்வர்களுக்கோ அந்த அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத சீமானுக்கு அடுத்த கருத்தாக தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் நினைத்தது நல்ல விஷயம், எல்லோருக்கும் ஓட்டு உரிமை இருக்கணும். ஆனால் திமுக பற்றி உங்களுக்கு தெரியாத வச்சுக்கினா போட்டுருவான், ரெடியாக இருக்கான் எல்லா லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு. அதனால் அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் அதை வந்து இன்னும் அரசாங்கம் கொண்டு வராமல் இருக்காங்க. அடுத்தது சீமான் சொல்கிறார், பாலியல் குற்றங்கள் செய்கிறவனெல்லாம் நிற்க வச்சு சுடுவேன். இப்படிலாம் பேசக்கூடாது. ஒரு ஜனநாயக நாட்டில் இருந்துக்கிட்டு இங்கே சட்டங்கள் தான் ஆட்சி செய்யும், தனி மனிதர்கள் ஆட்சி செய்ய முடியாது. ஒரு முதலமைச்சர்னா அவருக்கு எல்லா இதுவும் வந்துடாது. இந்த நாட்டில், ஜனநாயக நாட்டில், இங்கே மட்டுமில்லை உலகத்தில் இருக்கும் எல்லா ஜனநாயக நாட்டிலையும் சரி, ஒரு முதலமைச்சரோ ஒரு இப்போ பிரசிடெண்ட்டோ ஒரு பிரைம் மினிஸ்டரோ தண்டனை கொடுக்க முடியாது. நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்கணும், தனி மனிதர்கள் தண்டனை கொடுக்க முடியாது, புரிஞ்சுக்கங்க. அதனால் இது டெமோக்ரஸி. இங்கே இந்தியன் பீனல் கோடு இருக்குது, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இருக்குது. இந்த மாதிரி சட்டங்கள் மூலமாகத்தான் தண்டனை கொடுக்கப்படும். இது வந்து நம்ம சட்டத்தின்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலியல் குற்றங்கள் பண்ணவங்களுக்கு தூக்கு தண்டனை இல்லைன்னா ஆயுள் தண்டனை, 2 தான் சட்டம். நிற்க வச்சு சொல்கிறதெல்லாம் சட்டத்திலேயே இல்லை. சட்டத்தில் இல்லாததே ஒரு முதலமைச்சர் அவங்க எப்படி சொல்ல முடியும்? சாத்தியமா? சாத்தியமே இல்லை. உங்களுக்கு அந்த அதிகாரமே இல்லையே. நீதிமன்றங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கும் அதிகாரம் இருக்கிறது. ஆர்டிக்கல் 21 போய் பாருங்கள். லிபர்ட்டி மனிதனுக்குரியது. அவனுக்கு வந்து முழு வாய்ப்பு கொடுத்து தான் ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்க முடியும். அப்படின்னா நீங்கள் துபாயில் போய் கட்சி ஆரம்பிங்க, சவுதி அரேபியாவில் போய் கட்சி ஆரம்பிங்க. தமிழ்நாட்டில் துளி அளவு கூட அது சாத்தியமில்லை. அப்படிலாம் பேசாதீங்க. ஒரு பொறுப்பான அரசியல் தலைவராக இருந்துட்டு இப்படியெல்லாம் பொறுப்பு இல்லாத வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன்னு சொல்லாதீங்க.
மக்கள் மத்தியில் நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு. நாங்களே நிறைய விழிப்புணர்வு கொடுத்து விட்டுருக்கோம். கிராமத்தில் விவசாய இடத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் கூட நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, என்கிட்ட பேசுகிறாங்க, ஐயா அப்போ தான் நான் புரியுது எனக்கு. அதனால் எல்லோருக்கும் விழிப்புணர்வு நாங்கள் கொண்டு வந்துடுவோம். இப்படிலாம் பேசாதீங்க, பக்கத்தில் ஆளுகளை வச்சுருக்கோங்க. கடைசி சொல்கிறார், பிரசிடெண்ட்டு தான் நான் கொண்டு வந்தது. இப்போ பிரசிடெண்ட்டு ஜனாதிபதி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற மாதிரி பண்ணிடுவேங்கிறாரு. என்னத்தை சொல்கிறது? தலை வலிக்குது. என்னத்தை சொல்கிறது? அதாவது நம்ம அரசியல் சட்டம் எப்படின்னா, இப்போ அமெரிக்கா அரசியல் சட்டம் 2 இருக்குது. பார்லிமெண்டரி சிஸ்டம், பிரசிடென்ட் சிஸ்டம் 2 இருக்குது. பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்னா பார்லிமெண்ட்டு தான் மெயின். பார்லிமெண்ட்டு தான் இப்போ ஜனாதிபதினா அரசியல் சட்டத்தில் என்ன சொல்கிறான், லோக்சபா ராஜ்யசபா 2 எம்பிக்கள், மாநிலங்களில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், இவங்க தான் ஜனாதிபதிக்கு ஓட்டு போடணுங்கிறான். இது பார்லிமெண்ட்டு சிஸ்டம். இப்போ அமெரிக்காவில் இருக்கிறது பிரசிடென்ட் சிஸ்டம். அவங்க அரசியல் சட்டத்தில் அங்கே பிரசிடெண்ட்டுக்கு மக்களே ஓட்டு போடுவாங்க. நம்ம இது பண்ணது பிரிட்டன் சிஸ்டம், இங்கிலாந்து சிஸ்டம். அவன் தான் நம்மளை ஆண்டுட்டு போனான், அவனை மாதிரியே எழுதுனாங்க. இங்கிலாந்தில் பிரதமர் தான், ஜனாதிபதி கிடையாது. இங்கே நம்ம ஜனாதிபதிக்கு பதிலாக அங்கே ராணி அப்படி இருப்பாங்க, ராஜா, மன்னர், ராணி அப்படி தான். ஸோ நம்ம அரசியல் சட்டம் பார்லிமெண்ட்டு சிஸ்டம். நீங்கள் வந்துக்கிட்டு இவரை மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னா இந்திய அரசியல் சட்டத்தில் 3/2 பங்கு எம்பிங்க ஓட்டு போடணும். நீங்கள் இங்கே மாநிலத்தில் இருந்துக்கிட்டு 3/2 பங்கு ஓட்டு போட்டு உங்கள் கருத்தை யார் ஏற்றுக்குவாங்க? யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் பொறுப்போடு வாக்குறுதிகளை கொடுங்கள். மக்கள் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள். சம்மந்தம் இல்லாமல் இப்படி எல்லாம் சட்டத்துக்கு எதிராக வாக்குறுதிகள் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் பேசுவதற்கு நேரமில்லை. அதனால் பொறுப்புடன் நீ எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன், டிஎம்கே என்டி எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன், விஜய் கட்சிக்கு தான் சொல்கிறேன், வாக்குறுதி கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. தவறாக இருந்தால் மக்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், இதெல்லாம் தப்பு, இது சட்டத்துக்கு எதிரானது, இது நடைமுறைக்கு உதவாதது, தமிழ்நாட்டோட பொருளாதாரத்துக்கு இது பொருளாதார இதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு சொல்லுவோம். இப்போது சீமானுக்கு சொல்லி இருக்கிறோம். சீமான் இந்த வாக்குறுதியெல்லாம் நீக்கிடுங்க, நீங்களே இதை வச்சுக்கிட்டே கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிறத நம்முடைய இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம்.